அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ப்ரான் சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரான் நம்பர் தெரியல, மறந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, கவர்மெண்ட் வேலைக்கு போகிறவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி மாதம் பென்ஷன் அமௌண்ட் வாங்குறாங்களோ அதே மாதிரி கவர்மெண்ட் வேலைக்கு போகாமல் இருக்கவங்களும் மாதம் பென்ஷன் அமௌண்ட் வாங்குகிற திட்டம் தான் அடல் பென்ஷன் யோஜனா. இப்போ இந்த ப்ரான் நம்பரை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஏபிஒய் அப்படின்னு மட்டும் சர்ச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஏபிஒய் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா nsdl.co.in சொல்லிட்டு வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே இருந்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஏபிஒய் ப்ரான் டிரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட் வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ப்ரான் நம்பரை வச்சு சர்ச் பண்ணுறது. இப்போ நம்மகிட்ட ப்ரான் நம்பர் இல்லை, அதனால் ப்ரான் நம்பர் இல்லாமல் சர்ச் பண்ணுறது பார்க்கலாம். ரெண்டாவதாக இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது கிளிக் டு சர்ச் வித்தவுட் ப்ரான் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே சில ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் நேம்னு கேட்டிருக்காங்க. அதில் உங்களோட நேம் தான். அதுக்கு கீழே பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. இந்த ஏபிஒய் திட்டத்தில் ஜாயின் பண்ணால் அப்படின்னா ஏதோ ஒரு பேங்க் மூலமாக தான் ஜாயின் பண்ணணும். ஸோ எந்த பேங்க்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. கீழே டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா வியூ ஃபார் சப்ஸ்கிரைபர்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சில ஆப்ஷன்ஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டீட்டெயில் தேவையோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்து எதை வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா நேமு, அக்கௌண்ட் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டீட்டெயில் தேவையோ அதை ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா கோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ப்ளஸ் பண்ணி போட்டிங்க. கீழே சப்மிட் அப்படிங்கிறவங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரான் கார்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் உங்களோட நேம் இருக்கும், உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரான் நம்பரும் இருக்கும். உங்களோட ஃபாதர் நேமு, மற்ற டீட்டெயில் எல்லாமே இருக்கும். பென்ஷன் அமௌண்ட் எவ்வளோ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டீட்டெயில் எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர்னு இருக்குது. அதுக்கு கீழே இருக்கிறது தான் ப்ரான் நம்பர். ஸோ அதை காப்பி பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் மறந்து போன ப்ரான் நம்பரை ஈஸியான வழியில் கண்டுபிடிக்கிறது. இந்த வீடியோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தம் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.